காவிரி கரையில் இருந்து வெளிவரும் வைகரை சிந்தனைகள். ஒரு நூலகத்தில் அமர்ந்து அமைதியாக பலரும் வாசித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படி வாசித்துக் கொண்டிருந்த ஒருவரின் அருகில் இருந்தவர் திடீரென மயங்கி கீழே சரிகிறார். படபடத்து போன அவர் வேகமாக முன்னேறி அவரை தம் கரங்களில் தாங்கி அமர வைத்து முகத்தில் தண்ணீரை பீச்சி அடிக்கிறார். கண்விழித்தவர் இவருக்கு நன்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து படிக்க அமர்ந்து விடுகிறார். இந்த நபருக்கு ஒரே ஆச்சரியம். அவரை பற்றி மற்றவர்களிடம் விசாரிக்கிறார். வறுமையின் கோரப்பிடி அவரை நெருக்குகிற போதிலும் வாசிப்பை அவர் நிறுத்துவதே இல்லை. அடிக்கடி பசி கொடுமையால் மயங்கி விழுவார். பின் எழுந்து தொடர்ந்து படிப்பார். ஏதோ புத்தகம் எழுதுவதற்காக குறிப்புகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறாராம் என்றனர். அவர் பெயர் என்ன என்று கேட்டதற்கு அவர்கள் சற்று யோசித்துவிட்டு கார்ல் மார்க்ஸ் என பதில் சொன்னார்கள். என்னை கடல் கடந்து கூட அனுப்பிவிடுங்கள், ஆனால் என் கையில் எனக்கு பிடித்த சில புத்தகங்களை கொடுத்து விடுங்கள் என்று உலகத்தின் மிகச்சிறந்த அறிஞர்களுள் ஒருவரான மாஜினி ஒருமுறை சொல்லி இருக்கிறார். உண்மைதான். இப்படி வெறிகொண்டு வாசித்தவர்கள் பலர் உண்டு. ஈரானின் மன்னர்களுள் தலைசிறந்த மன்னராக போற்றப்படுகின்ற காசிம் இஸ்மாயில் எங்கு சென்றாலும் 342 ஒட்டகங்களில் நூல்களை தம்முடன் எடுத்து செல்லும் வழக்கமுடையவராக இருந்திருக்கிறார். தொடர் வாசிப்புதான் அறிவியல், பொருளியல் எனும் 2 வேறுபட்ட துறைகளில் ஆய்வை செய்ய அண்ணல் அம்பேத்கருக்கு பேருதவியாக இருந்திருக்கிறது. குண்டடிப்பட்ட லொயலாவிற்கு மருத்துவமனையில் தரப்பட்ட 2 நூல்கள்தான் சமூக பணித்தளத்திற்கு அவரை அழைத்து வந்ததோடு இன்று உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற இயேசு சபையை தோற்றுவிக்கவும் காரணமாக அமைந்திருக்கிறது. புத்தகம் என்பது என் மூலதனம் என நெற்றியில் அடித்தார் போல கூறிய சார்லி சாப்ளின் தன் சம்பளத்தில் ஒரு பகுதியை நூல் வாங்குவதற்காகவே செலவு செய்திருக்கிறார்.